வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இட்லி பவுடர் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நார்மலா இட்லி பவுடர் பண்றதை விட நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா இன்னைக்கு பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த இட்லி பொடி பண்றதுக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். முழு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை வெறும் கடாயில வறுத்து எடுத்துக்குவோம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த உளுந்தை வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹைல வைக்காதீங்க. இது கருகிடக்கூடாது. இல்ல அப்படின்னா இந்த இட்லி பொடியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் வறுத்துக்குவோம். உங்களுக்கு வறுக்கும் போதே ஸ்மெல்லும் வரும். ஸோ அப்போ வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இதை இறக்கிடலாம். அடுத்து அரை கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, இதை வெறும் கடாயில இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த கடலைப்பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இதுவும் நல்ல ஸ்மெல் வரும். கருகிடக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறும். அப்போது இதை இறக்கிடலாம். இதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அது 1/4 கப்பு எடுத்திருக்கேன். இதை நல்ல சிம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா டக்குன்னு எள்ளு பிடிச்சிரும். வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு வேண்டாம். இதையும் வெறும் கடாயில வறுத்துக்கிடுவோம். நல்ல சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கிறலாம். இதையும் நல்ல சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். அப்போது இதையும் இறக்கிடலாம். இது கூட அரை கப்பு அளவுக்கு ஆளி விதை எடுத்திருக்கேன். ஃபிளக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு நீங்க கடையில கேட்டா கிடைக்கும். இது ஒமேகா 3 நிறைய இருக்கு. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்க இட்லி பொடி அரைக்கும் போது இதை சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லதும் கூட. இதையும் நம்ம எள்ளு வறுத்தோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஏன்னா இது விதை அப்படின்றதுனால டக்குன்னு பிடிச்சிரும். அதனால நல்ல சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்தா போதும். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுக்கப்புறம் மிளகா வத்தல் இருக்கு இல்லையா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அப்ராக்சிமேட்டா 15 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிருவேன். இதையும் வறுக்கும்போது அடுப்பு நல்லா சிம்ல வச்சுட்டு லைட்டா வறுத்துக்கோங்க. இதுக்கும் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடணும். இது கூட நான் கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதை மிக்சியில நல்லா அடிச்சு எடுக்க போறோம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா அரைக்க போறேன். இது நல்ல மாவா பவுடரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கரகரப்பா இருந்தா போதும். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம். மிக்சியில நல்லா போட்டு அடிச்சு எடுத்துக்கிடுவோம். பாருங்க, சூப்பரா அரைச்சு எடுத்தாச்சு. பாருங்க, ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.